ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவர்களும் எங்களுடைய சன் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அழுகின்றான். அவன் மரிக்கின்ற பொழுது அவனுக்காக மற்றவர்கள் அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அவர்கள் பிறந்ததுக்கு அப்புறமாக ஒருவேளை அவர்கள் பூமியிலே அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு வாழ்வதற்கு மறுக்கப்பட்டால் அந்த பிள்ளைகளை ஒருவேளை மருந்தை கொடுத்தோ கள்ளிப்பாலை கொடுத்தோ பெண் பிள்ளைகளை ஒரு சில பகுதிகளில் கொள்கிறார்கள். பிள்ளைகள் அழுகிறது. அதே போல என அவருடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் ஒருவேளை இழந்து விட்டால், தாயின் தகப்பனை இழந்து விட்டால் அந்த பிள்ளைகள் அழக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மனிதன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே அவனுடைய கடைசி கட்டவரை அவன் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு போராடுகின்ற பொழுது பிரச்சனைகளின் நேர்களே கண்ணீர் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் அநேகர் கண்ணீரின் பாதையில் நடந்தவர்கள் தான். அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள் என்று சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக ஊடுருவி நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து செல்றீங்களா? உங்களை ஆற்றக்கூடியவர், தேற்றக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கண்ணீரோடு கூட இந்த பூமியிலே அவர்கள் சுவிசேஷத்தை விதைத்தார்கள். கண்ணீரோடு கூட என்ன விதைத்து அறுவடை செய்தார்கள். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார்கள். அள்ளி தூவும் விதைகளை அழுது கொண்டு சுமந்து சென்று பெரிய அறுவடையை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட திரும்பி வந்தார்கள் என்று சங்கீதம் 126வது அதிகாரம் வசனம் 5-6 கூட நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை கண்ணீரின் பாதையில நீங்கள் கடந்து செல்லலாம். உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி, உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடினாலே உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வெளிப்படுத்தினல் 21வது அதிகாரம் வசனம் 4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது இனி என்ன செய்யல? உங்களுக்கு வாழ்க்கையில துக்கம் கிடையாது, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் யோவான் 16வது அதிகாரம் வசனம் 20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை நீக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கீங்க? அதனால தான் ஒரு விதவை தாயாருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் திடீர்னு மரித்து போயிட்டான்.
அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் மகனை நினைச்சு என்ன அழுது கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பரலோக தரிசனத்தை கண்டாங்க. இந்த பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் என்ன சிறு பிள்ளைகளை மறித்தவங்களாம் பாடி தூத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே தன்னோட பையனை பார்க்குறாங்க, காணும். பையன் பக்கத்தில் இன்னொரு இடத்துல தண்ணி தொட்டி இருந்திருக்கு. அது தண்ணீரில் அந்த தொட்டியில் தண்ணீரை எடுத்து கீழே மோந்து அதை எடுத்து ஊற்றி கொண்டே இருந்தானா. புரியுங்களா? அவங்க தாயார், என்ன மகனே நீங்கள் என்ன இங்கே இருக்கிறேன்னு கேட்ட பொழுது, அம்மா நீங்கள் அந்த பூமியில் என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் விடுறீங்களே, இது இங்கே பரலோகத்தில் தண்ணி தொட்டில் அவ்வளோ நிறைஞ்சு தண்ணீராக இருக்கிறது உங்கள் கண்ணீர். ஏன்னா நான் இங்கே சந்தோஷமாக எனக்கு இருக்கக்கூடிய இடம், நீங்கள் கவலையோடு இருந்தால் நான் எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னானா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்பட தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். கண்ணீரை துடைப்பவராக, ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 21, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா கண்ணீரோடு நீங்க இருக்காதீங்க, நீங்க இனிமேல் என்ன செய்வீங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க, நீங்க இனி அளப்போவது கிடையாது, நீங்க நகைப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அநேகர் வாழ்க்கையில எதற்கெல்லாம் கண்ணீர் விடுறாங்க, பாவ உணர்வினாலே அநேகர் வாழ்க்கையில பாவம் செய்கிறாங்க. அந்த பாவம் அவங்க வாழ்க்கையில சாபமாக மாறுகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில கண்ணீர் விடுகிறார்கள். அவர் வாழ்க்கை கண்ணீராக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே அவர்கள் என்ன செய்யறாங்க, ஏன்னா கண் கண்ட போக்கிலே, ஏன்னா மனம் போன போக்கிலே வாழ்ந்து விளக்கு வெளிச்சத்திலே, தெருவிளக்கு பார்த்தா அதுல இந்த விட்டில் பூச்சிகள் அதுல விழுந்து பல்பில் விழுந்து கீழே விழுந்து சாக, அது போல ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்திலே உலகம் மாமிச பிசாசுக்கு வாலிபர்களோ திருமணம் முடித்த ஆண்கள பெண்களோ அந்த உலக கவர்ச்சிகளுக்கு ஈர்க்கப்பட்டு அவர்கள் அந்த உலக கவர்ச்சி சில நாட்களில் மறைந்து போகின்ற பொழுது வாழ்க்கை முழுவதும் கண்ணீரோடு கூட கவலையோடு கூட வாழ்றாங்க. ஐயா, என் வாலிப நாட்களில் நான் இவ்வாறாக வாழ்ந்து விட்டேனே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன். அப்படித்தான் தமிழ்நாட்டு ஒரு சகோதரி, வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட சகோதரி, அவங்க வாழ்க்கையில சபையில நல்ல சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, பெண்கள் கூட்டம் நடத்துவாங்க, கர்த்தருக்கு நல்ல ஆராதனை நடத்துவாங்க. ஆனால் அவர்கள் ஒரு நாள் என்னன்னாக்கா ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனை லவ் மேரேஜ் பண்ணி திருமணம் முடித்து சபை போதகருடைய ஆலோசனை கேட்காமல், பெற்றோருடைய ஆலோசனை கேட்காமல் அவர்கள் அந்த வாலிபனோடு சென்று விட்டார்கள். சில நாட்கள்ல அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் கணவர் வேலைக்கு பைக்கில் சென்று ஒரு நாள் மாலையில் திரும்புகின்ற பொழுது ஒரு லாரி அந்த பைக்குடைய விபத்திலே மோதி அவர் இந்த இடத்திலே ஸ்பாட் அவுட்ல இறந்து போய்விட்டார். இப்பொழுது அந்த சகோதரி ஒரு காலத்திலே பச்சை மரத்தை போல இந்த சகோதரி பட்ட மரத்தை போல வாழ்க்கை பட்டு போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு, ஐயா, ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எழுதி பிரகாசித்தேன், நன்றாக ஆராதனை நடத்தினேன், சண்டே ஸ்கூல் நடத்தினேன், ஆனால் என் வாழ்க்கையோ இன்றைக்கு பட்ட மரத்தை போல் ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்க்குமா என்று கண்ணீர் விட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த சகோதரிக்கு வந்தது, நம்முடைய தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், அது மட்டுமல்ல நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று போதகர் அவருக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது அந்த சகோதரி வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அந்த சகோதரி ஒரு தியாகத்தோடு ஒரு மிஷினரி திருமணம் செய்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கணவன் மனைவி பிள்ளைகளாக மிஷினரியாக ஊழியம் செய்கிறார்கள். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை பாவ உணர்வினாலே நீர் கண்ணீர் விடுக்கிறீங்களா? பாருங்க, வசனம் சொல்லுகிறது, லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 61, 62, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். புரியுங்களா? பேதுரு ஒரு முதன்மை சீடனாக இருந்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்தவன். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னார், எப்பா நீ காட்டிக் கொடுப்பாய், சேவல் காலையில் கூவுவதற்கு முன்பாக 3 தரம் நீ என்னை கொடுத்து மறுதளிப்பா என்று இயேசு சொன்ன பொழுது அவன் நினைச்சுதான், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த வேலைக்காரிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை 3 தரம்
சேவல் கூப்பிய பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். இதை நினைக்கிறான். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கப்பட்டதுனாலே அதை நினைத்து என்ன செய்கிறான்? இப்பொழுது வசனத்தை, இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து, எப்பா நீ என்னை காட்டி கொடுப்பா என்று சொன்னாரே, அதை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை பாவத்தில் சிக்கி இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தர் சொன்ன, ஏன்னா இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து வாங்க, என இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல வாங்க. இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னித்து, ஒருவேளை கண்ணீரின் வாழ்க்கையில் இருக்கீங்களா, அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இந்த பேதுரு இயேசு சொன்ன வசனத்தை நினைத்து வெளியே வந்தான். அந்த அவிசுவாசி கூட்டத்தை விட்டு வெளியே வந்து மனம் கசந்து அழுதான். இன்றைக்கு பாவம் செய்து நீங்க இருக்கீங்களா? ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறாரு. நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து என்று சொன்னாரே, அந்த இயேசுவை நினைத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை உள்ளங்கள் வளைந்திருக்கிறார், உங்களை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? முற்றிலும் ஜெயங்கொண்டவராக மாற்றி இருக்கிறார். வசனத்தை நினைத்து என சேரக்கூடாத கூட்டத்தை விட்டு, சேரக்கூடாத உறவுகளை விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாத உறவுகளை விட்டு உங்களுடைய மனசாட்சி கல்லாக மாற்றி இருக்கீங்களே, அதை விட்டு வாங்க. ஏன்னா மனம் கசந்து தேவ சமூகத்தில் வந்து அவரிடத்துல ஒப்புரவாங்க. ஆண்டவரிடத்துல மனம் கசந்து அழுது ஒப்புரவாகின்ற பொழுது தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத இயேசு கிறிஸ்து. அவர் உங்க வாழ்க்கையை மீண்டும் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்க மாற முடியும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில இயேசுவை சொந்த ரட்சகராக யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, உங்க பாவ வாழ்க்கை அறிக்கையிட்டு நீங்க சொல்லணும், வசனத்தை நினைத்து வெளியே வந்து மனங்கசந்து அழுது ஆண்டவரத்துல சமூகத்துல பாவ அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை பசுமையான சோலையை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு வாழ்க்கை மனங்கச அழுததினாலே அவன் 3 காரியத்தை செய்தான். அவன் என்ன செய்தான்? வசனத்தை நினைத்தான், வெளியே வந்தான். மனங்கச அழுததினாலே 3 முறை அவன் மறுதளித்ததினாலே இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் அவனை முதன்மை சீடனாய் அவன் பாருங்க, அவனுக்குள்ளாக அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது எழுந்து பேசுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அவனுடைய நிழலில் கூட தோற்கால் பேதுரு சுகமளிக்கும் வரத்தை பெற்றக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட தேவாலயத்தில் செல்கின்ற பொழுது கூட ஒருவன் அந்த தேவாலயத்தில் வாசலில் நின்று கொண்டவனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்து சொன்ன பொழுது, இயேசுவின் அந்த நாமத இடத்திற்கு சொன்ன பொழுது அவன் எழுந்து துள்ளி நடந்து தேவாலயத்துக்குள் சென்றானாம். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையில ஊழியக்காரனாய் கர்த்தர் பேதுருவை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு பாவ உணர்வினாலே நீங்க ஒருவேளை கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தரிடத்துல வாருங்க. உங்க பாவத்தை எல்லாம் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு பார்க்கிறோம், கெட்ட குமாரன் ப்ராடிக்கல் சனை பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் தகப்பன் எடுத்திருந்த சொத்தை எல்லாம் பிரித்து, தகப்பன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே, ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல சொத்தை செத்த பிறதான் பிரிப்பாங்க, எந்த தேசமா இருந்தாலும். ஆனா உயிரோடு இருக்கும் போது அப்பாட்ட சொத்தை பிரித்து, அப்பா செத்து போட்டாருங்கிற அந்த நினைப்போடு கூட அவன் என்ன செய்தான்? போய் கெட்ட நண்பர்களோடு கூட ஏன்னா பணத்தை வீணாக வாழ்க்கையை வீணாக்கி, ஏன்னா அப்புறம் பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் அவன் நினைச்சான். மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பன் அவனுக்கு மேன்மையான வஸ்திரங்கள், பாதரட்சை அவனுக்கு கிடைச்சாரு, உயர்ந்த வஸ்திரம், ஏன்னா மோதிரம் எல்லாம் உடுத்து வித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த தகப்பன் ஏன்னா விண்மாற்றத்தை சென்ற அந்த மகனை கூட தகப்பன் அரவணைத்து கொண்டார். அதனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட நீங்க பாவம் செய்திருந்தாலும், குடிக்கோ, வெறிக்கோ, மதுவுக்கோ, மாதுவுக்கோ, ஏன்னா நீங்க ஒரு ரகசிய பாவங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும், பாவ உணர்வுல கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும், இரவு நேரத்தில் தனிமையாக நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய பாவத்தினால் வரக்கூடிய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக
மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அன்றைக்கு தாவீது பத்சேபாள் இடத்துல விபச்சாரம் செய்தான். அவனுடைய கணவனாகிய உரியாவை கொன்றான். அப்பொழுது அவன் நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு சொன்ன பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதம் 51 பாவ அறிக்கை செய்யக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அவன் மனம் உடைந்து தேவ சமூகத்தில் வந்த பொழுது மீண்டுமாய் கர்த்தர் தாவீதை கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 1 அதிகாரம் வசனம் 18 உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலமாகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த பாவத்தை உறைந்த மலையை போல மாற்றுவார். ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் அமெரிக்க தேசத்திலே நல்ல ஒரு பெரிய நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். அந்த பிரசங்கத்திலே அன்றைக்கு அந்த பிரசங்க கூட்டத்திற்கு ஒரு மனிதன் வந்திருக்கிறான். அவருடைய பிரசங்கம் முடித்து விட்டு அவர் அந்த ஆல்டர் காலுக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆல்டர் காலில் அவரிடத்துல கூட்டம் முடிஞ்சன அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு நான் உங்களை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போறேன், வர்றீங்களா என்று கேட்டிருக்கிறார். உடனே பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் சுவிசேஷர் பாஸ்டர் கேட்டிருக்காரு, இவன் பயங்கரமான ரவுடி, இந்த ஊர்ல பெரிய கொலைகள்லாம் பயங்கரமாக செய்திருக்கிறான் என்று சொல்லியிருக்காரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் போக சொன்னதுனால கூட போயிருக்கின்ற பொழுது காரில் ஏற்றி கொண்டு போய் அங்கே ஒரு காட்டில் ஒரு பங்களாவை காமிச்சிருக்கிறான். அங்கே பங்களாவுக்குள்ள அநேக மரித்து போனவருடைய சடலங்கள் எலும்புக்கூடுகள் இருந்திருக்கிறது. ஐயா, இவ்வளவு அநேகரை கொண்டிருக்கிறேன், கொலைகள் செய்திருக்கிறேன், என்னையும் அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்று அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கப்புறமாக பக்கத்தில் அவருடைய காட்டேஜ் அவருடைய வீடு இருந்திருக்குது. அந்த வீட்டில் போய் பார்த்தா அவர் மனைவியை கட்டி போட்டு பல நாட்கள் துன்புறுத்தி சாப்பாடு கொடுக்காம பிள்ளைகள் எல்லாம் துன்புறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட பாவங்களாம் செய்திருக்கிறேனே, என்ன இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், இப்படிப்பட்ட உன்னை போல ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நீ அவரிடத்தில் எனக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு, உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று சொன்னாராம். அந்த மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால பாவத்தினாலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கீங்களா? அந்த கண்ணீரை கர்த்தர் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போலவும் அது ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, பஞ்சு எப்படிப்பட்டது? வெண்மையானது. அது வெயிட்லெஸ், அப்படியே இலகுவாக இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் இருக்க பாரத்தை மாற்றி உங்களை ஒரு பரிசுத்தவனாக அவர் மாற்றக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் கண்ணீர் விட தேவையில்லை, கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். கண்ணீர் பாவத்தினால் கண்ணீர் வந்துருச்சுன்னா அந்த கண்ணீரை கர்த்தர் உங்களை பரிசுத்தவனாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆனந்த களிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நிந்தைகளால் வரக்கூடிய கண்ணீர். அநேகர் வாழ்க்கையில நிந்தைகளை நம்ம அனுமதித்திருப்போம், அவமானங்களை அனுமதித்திருப்போம். அநேகருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய நிந்தை உண்டாக்கி இருக்கும். மனச்சோர்வு அடைந்திருப்போம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறு வயதில் எங்களுடைய தாயார் வாழ்க்கை ரொம்ப ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, புரியுங்களா? ஏன்னா எங்கள் தாயாருடைய தகப்பனாருக்கு அவர் எங்கள் அம்மா பிறந்த உடனே அந்த மூத்த மனைவியை விவாகரத்து செய்து விட்டார். அப்புறம் இரண்டாவது மனைவி செய்து அவர்களுக்கு ஒரு 7-8 பிள்ளைகள். ஆனால் எங்கள் தாயார் மூத்த மகளாக இருந்ததுனாலே அவரை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பல, படிப்பதற்கெல்லாம். அவங்க எங்கள் தாயார் அந்த மற்ற எல்லா அந்த இரண்டாவது மனைவியோட பிள்ளைகளை எல்லாம் கவனிக்கணும். வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல எங்கள் தாயார் நடத்தப்பட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பலை. எங்கள் தாயார் வாழ்க்கை போல கண்ணீரோடு கூட கழித்தார்கள், வேதனையோடு கூட கழித்தார்கள். அந்த வேளையில் கூட எங்கள் தகப்பனார் தாயாரை திருமணம் செய்து அவங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்க, இவ்வளவாக நான் கஷ்டப்பட்டேன், கண்ணீர் பட்டேன். ஒரு பார்த்து அந்த காலத்தில் சொல்லுங்க, நல்லதங்கால போல பிள்ளைகளை பற்றி கண்ணீரோடு கவலையோடு கூட இருந்தேன், அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்த அதை எங்களுக்கு சொன்னதுனால பிற்காலத்தில் எங்கள் தாயார் அந்த கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தர் துடைத்து எங்கள் தாயாருடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக இந்த ஊர்ல இருந்தோம் அந்த ஊர்ல எங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினார். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றினார். நிந்தைகளினால வரக்கூடிய உங்களுக்கு கண்ணீர் இருக்கிறதா? அதனால தான் யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீர பாடுகளை விட இருதயத்தில் வரக்கூடிய அந்த நிந்தனைகள்
அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு அடிபட்டா கூட அந்த வேதனை தாங்கிடலாம். ஆனால் மனதில் நம்ம யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை கேவலப்படுத்திட்டாங்க, பரியாசம் படுத்திட்டாங்க, இந்த கொடூரமானவை நம்முடைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே அதிக வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அநேகர் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட கொடிய வேதனையில் என்ன செய்கிறாங்க, தற்கொலை கூட போயிடுறாங்க. அப்படித்தான் ஒரு பேங்க் அதிகாரி ஏன்னா அநீதியாக அவர் பேங்க் பணத்தை திருடிட்டார் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சுமத்தினால அவர் தற்கொலை செய்து மறித்து கொண்டார். அப்படியாக அநேகர் நிந்தைகளினாலே என்ன செய்கிறாங்க, அநேகர் அவமானப்படுறாங்க, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலே என்ன சொல்லுவாங்க, அநேகர் பட்டகாலில் படும் கெட்டக்கூடிய கெடும் சொல்லுவாங்க. அப்படியால இங்கே நம்ம பார்க்கிறோம். என யோபு சொல்கிறார், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று யோபு அழுகிறார். ஆண்டவரே, என் நிந்தை அவமானம் நீர் ஏற்றுக்கொள்ளும், எனக்காக யார் பிணைப்படுவார்கள் என்று யோபு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, ஏன்னா ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடும் அனுபவித்தருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேதனைகள்லாம் அவருக்கு தெரியுங்க, நம்முடைய அவமானம் தெரியும், நிந்தைகள் தெரியும், ஏன்னா நம்முடைய வெட்கம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரு, சிலுவையிலே அதை வெற்றியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23:5, சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் நிந்தைகள், இன்றைக்கு நிந்தைகளினால் கண்ணீர் வருகிறதா, தாவீதை போல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதாக இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். பாவத்தினால் வரக்கூடிய கண்ணீரா கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். பரிசுத்தவானாய் வெண்மையான பஞ்சை போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் நிந்தைகளினால் வரக்கூடிய கண்ணீரை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இழப்புகளால் வரக்கூடிய கண்ணீர். எதை நீங்கள் இழந்திருக்கீங்க? பணத்தை இழந்திருக்கீங்களா? பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்களா? பிள்ளைகளை இழந்திருக்கீங்களா? கணவனை இழந்திருக்கீங்களா? மனைவி இழந்திருக்கீங்களா? எந்த துணையை நீங்கள் இழந்திருந்தாலும் கர்த்தர் அதை திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமிட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சவுலுக்கு பயந்து அவன் வேற இடத்துல போய் ஒளிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒளிந்திருக்கின்ற பொழுது சிக்லாக்ல அமலேக்கர் அங்கே அவனுடைய பெற்றோர் மனைவி எல்லாம் சிக்லாக் பட்டணத்தை கொள்ளையடித்துக்கிட்டு செல்லிட்டாங்க. இப்போ தாவீது அங்கே வருகின்ற பொழுது பார்க்குறான், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்று விட்டாங்க. இப்பொழுது அவன்கிட்ட ஜனங்கள் எல்லாம் இவனுக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய பலன் இல்லாத அளவுக்கு தாவீது அழுகிறான். ஜனங்கள்லாம் இவனுக்கு விரோதமாக திரும்பிட்டாங்க, கல்லேருந்து இவனை கொள்ளலாமே என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, 1 சாமுவேல் 30:6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்தி நிமித்தம் மனக்கிளேசத்தில் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. அவன் இழந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற கர்த்தருடைய சமூகமே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.